விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலயமா பல கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்பவே பிரபலமாயிருக்காங்க. அதில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் ரக்ஷிதா சுரேஷ் அவர்கள். பல பல நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துருக்காங்க. வெள்ளித்திரையில் பல படங்களில் பாடல்கள் பாடி அசத்திட்டாங்க. ஸோ இவங்களுடைய வளர்ச்சி வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு வளர்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்க அப்பா கூட இணைந்து எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கமல் சாருடைய பாடல் இருக்கு இல்லையா, கண்ணே கலைமானே, அந்த பாடலை வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில கேப்ஷன்ஸோட, அதாவது அப்பா, இதோட வந்து 15 வருடங்கள் ஆயிடுச்சு நீங்கள் எங்களை விட்டு வந்து போய். என்னால் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்பவே முடியல. அண்ட் இந்த ஒரு பாடல் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த ஒரு பாடலாக வந்து கேட்பாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு தடவை கேட்கக்குள்ளேயும் உங்களுடைய வாய்ஸில் தான் நான் இதை வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னை விட்டு வந்து போகக்குள்ள நான் அப்போ எனக்கு வந்து வெறும் 13 வயசு தான். இப்போ வரைக்கும் நான் உங்களை நினைக்காத நாள் இல்லை. நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ணதில்லை. என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லேயும், ஒவ்வொரு விக்டரிலையும், ஒவ்வொரு செயல்லையுமே நீங்கள் வந்து இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நிறைய மொமெண்ட்ஸில் நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்பவே வலிச்சிருக்கு. பட் என்னதான் வந்து நீங்கள் 15 வருடங்கள் ஆனாலுமே நேத்தி நடந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ என்றைக்குமே நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, நீங்கள் என்னுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லி, ஒரு சில கேப்ஷன்ஸோட, அழகான வரிகளோட இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.